ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, சாதித்து விட்டாய் நீ. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனது வெற்றிதான். இனி நடப்பது எல்லாமே உனக்கு அதிசயமாகத்தான் முடியப் போகிறது. மகிழ்ந்து விட்டாயா என் குழந்தையே? உன் சாயப்பா உன் மனதை குளிர்விக்க, உன் மனதை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்தத்தை வழிய செய்ய ஒரு ஆனந்த செய்தியை உன்னிடம் கூறட்டுமா? உன் சோகங்கள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். சோதனைகள் அனைத்தையும் மீண்டே வந்துவிட்டாய். கஷ்டங்களான வாழ்க்கையை நல்லபடியாக கடந்தும் வந்துவிட்டாய். உன்னுடைய பொறுமைக்கான பரிசுதான் இது. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாயே. உன் சாயப்பா இனி உனக்கு தரப்போவது வெற்றி மட்டும்தான். இனி நீ சாதித்து தலை உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்ததே கிடையாது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் எல்லாம் கூடி வரப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். முதலில் உன் வார்த்தைகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய நல்வார்த்தைகளை காது கொடுக்காமல் சட்டையே செய்யாமல் செய்பவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பு என்பது சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய அருமை இப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும் பொழுது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் உறவு வேண்டுமென்று உன்னிடமே வந்து தவம் இருப்பார்கள். உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்து கொண்டு வந்திருந்தாய். அதற்கான பலன் இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான். நீ கேட்டதெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். பொறுமை என்பது சாதாரண விஷயமல்ல. அதை பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பொறுமையோடு காத்திருந்த என் பொக்கிஷத்திற்கு பதில் கிடைக்காமலா போய்விடும்? பரிசு கிடைக்காமலையா போய்விடும்? இதோ வந்துவிட்டது என் குழந்தையே. யாருக்கும் இப்படி சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, சுலபமாக சாதித்து விட்டாயே. பொறுமையாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. ஆச்சரியமாக இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு உன்னுடைய பொறுமையை பார்த்து. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு தக்க பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் அதிசயம் மேல் அதிசயம் மட்டுமே நிகழும். தனிமையாக நின்று போராடினாய். யாருடைய சொற்களும் கேட்காமல் தன்னிச்சையாக நின்று போராடிய என் பிள்ளைக்கு அதிசயம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? இனி உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டம், துன்பம், வேதனை, நோய், துயரம், போராட்டமான சூழ்நிலை என்று எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கலங்காமல் இரு. நம்பிக்கை, பொறுமையே எப்பொழுதும் ஜெயிக்கும். கலங்காமல் இரு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். சத்தியமே எப்பொழுதும் வெற்றியை அடையும். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்வதற்காக, சாயிநாதரே நன்றி என்று கூறுவதற்காக என் ஆலயம் நோக்கி வரத்தான் போகிறாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து உன் சாயப்பா நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். கோடான கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலி என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்வு என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளையே. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகும் என் பிள்ளையே. ஆனந்தமாக இருக்கப் போகும் என் பிள்ளையே. நீ என்னுடைய பொக்கிஷம்தானே.
ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாய், சாதனையை படைத்து விட்டாய். வெற்றி என்னுடைய பிள்ளைக்குதான். வெற்றி எப்பொழுதுமே என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்குத்தான். பொறுத்திருந்து பார், உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பொறுத்திருந்து பார்க்கப் போகிறாய். அதிசயமாக இருக்கப் போகிறது, ஆனந்தமாக இருக்கப் போகிறது. மெய் சிலிர்த்து உன்னையே மறந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப் போகிறாய். சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடி வரப்போகிறாய். நன்றியை கூற ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். இது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சாதித்து விட்டாயே, வெற்றி பெற்று விட்டாயே. சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி? எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உன் மனதை குழப்பவிட்டு உன்னை காயப்படுத்தி எப்படி உன்னை குழப்பலாம் என்ற சிந்தனையில்தான் இருக்கிறது. அதைதான் நான் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், தெளிவாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாகவே இரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் யோசனை செய். அதை விட்டு எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்கும் உன் மனதை எதிர்மறையாகவே கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாகவும் சுபமாகவும் இருக்காது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், நேர்மறையாக இரு. எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சர்வ நிச்சயமாய் உனக்கானதாகவே மாறிவிடும். மனதை எப்பொழுதும் நம்பிக்கை நிறைந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் நமக்கானது அனைத்துமே நம்மிடம் வந்து சேரும். நம்பிக்கை எந்த திசையிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நம்மளுடைய ஜன்னலையும் கதவையும் நாம் எப்பொழுதும் மனக்கதவையும் மன ஜன்னலையும் திறந்த வைத்திருப்பது மிக மிக அவசியம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் மக்கள் அதிகம் வசிக்கும் ஒரு நகரம். அந்த நகரத்தில் தீபாவளி சீசன் வந்தது. நிறைய கடைகள் அந்த நகரத்தில் இருந்தன.
ஆனால் கடை தெருவில் மனித நடமாட்டமே கொஞ்சம் கூட இல்லை. சாலையெல்லாம் பார்த்தோன்னா வெறிச்சோடி கிடந்தது. எல்லா வியாபாரிகளுமே காரணமே தெரியாமல் எதற்காக இப்படி யாருமே கடைக்கு வரலை அப்படிங்கிறத சிந்தனை செய்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜவுளி வியாபாரி எல்லாருமே ஏதாவது ஒரு வாடிக்கையாளராவது தன்னுடைய கடைக்குள்ள வந்து விட மாட்டார்களா அப்படின்னு ஏக்கத்தோடு சாலையில் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்படி ஒரு கடைக்காரர் சாலையையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் அப்படின்னு வெள்ளை நிறத்துல ஒரு நவீன ரக கார் ஒன்று வந்தது. அவரது வாசலில் வந்து அந்த கார் நின்றது. காரிலிருந்து இறங்கி வெள்ளை உடையில் கம்பீரமாக ஒரு செல்வந்தர் அவரை நோக்கி வந்தார். அவர் கையில போன், கைகடிகாரம், மோதிரம், இப்படி செல்வந்தர்க்குரிய அனைத்து விதமான பொருட்களுமே அவர் கையில் இருந்தது. அவரை பார்த்த உடனே அந்த ஜவுளிக்கடருக்கு ரொம்பவே சந்தோஷமாய் எழுந்து நின்றார். அப்போ ஜவுளி கடைக்காரரின் முக குறிப்பை புரிந்து கொண்ட அந்த செல்வந்தர், எங்க வீட்டு திருமணத்துக்கு நிறைய துணிமணிகள் வாங்க வேண்டும், அதற்கு உங்களிடம் நிறைய ஸ்டாக் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த கடைக்காரர் பல்காக ஆர்டர் வரும் போல இருக்கு, நிறைய ஆர்டர் வரும் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்கிட்ட நிறையவே இருக்குது, உங்கள் தேவை என்னவோ அதை எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், என்னுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே இந்த செல்வந்தர் சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், உங்கள் வீட்டு பெண்ணுக்கு திருமணம் நடத்தினால் எப்படியெல்லாம் நீங்கள் ஜவுளி எடுப்பீர்களோ அது போலவே எனக்கும் எடுத்து வையுங்கள், எதிலையுமே குறையே இருக்கக்கூடாது, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் அனைத்தையுமே கொடுத்து விடுறேன், அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா இருந்தால் கூட இப்பொழுதே சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த செல்வந்தர் ஜவுளி கடைக்காரரிடம் சொன்னார். அதை கேட்டோன்னே அந்த கடைக்காரர், இப்போது எனக்கு அட்வான்ஸ்லாம் வேண்டாம் ஐயா, மொத்தமாக நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக அவருக்கு பதில் சொன்னார். சரி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அந்த செல்வந்தர் திரும்பவும் கேட்டார். உடனே கடைக்காரர், சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்றார். தரமான நகைகள் வாங்க வேண்டும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். இதோ உங்களுக்கு உதவ ஒருவரை உடன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லி தன்னுடைய ஊழியர்களில் ஒருவரை அனுப்பி அவர் வேண்டுகிற எல்லாவற்றையும் செய்து கொடுக்குமாறு அவர்கிட்ட உத்தரவு போட்டார். அந்த நவீன கார் ஒரு பெரிய ஜுவல்லரியின் வாசலில் போய் நின்றது. 2 பேருமே கடைக்குள்ள நுழைந்தாங்க. ஜவுளி கடை ஊழியர் எல்லாவற்றையும் நகைக்கடை முதலாளியிடம் சொல்லிவிட்டு செல்வந்தரிடம் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். நகைக்கடைக்காரர், உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்களின் நகைகள் வேண்டும் என்று செல்வந்தரிடம் கேட்டார். அப்போ அவர், உங்கள் வீட்டு பெண்ணுக்கு திருமணம் நீங்கள் நடத்தினீங்கன்னா எப்படியெல்லாம் அலங்கரிப்பீர்களோ அப்படியான நகைகள் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு முன்பணமாக எவ்வளவு வேண்டும் அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்டார். அதற்கு அந்த நகைக்கடற்காரரும் நெருங்கிய நண்பர் அமைச்சிருக்கா, அதனால் முன்பணம்லாம் எனக்கு தேவையில்லை, மொத்தமாக எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணோன்னே உங்கள்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த செல்வந்தர் கிளம்பி விட்டார். அவர் போன பிறகுதான் அவருக்கு புரிஞ்சுது, அவள்கிட்டேருந்து நம்ம முகவரி, ஃபோன் நம்பர் எதுவுமே வாங்க மறந்துட்டோம் அப்படிங்கிறது அந்த நகைக்கடற்காரருக்கு புரிஞ்சிச்சு. ஆனாலுமே நம்ம நண்பர் அமைச்சு வச்சது தான், அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு பெரிய 2 ஆர்டர் வந்ததில் அந்த ஜவுளி வியாபாரியும் நகைக்கடற்காரரும் ரொம்பவே தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நாலா பக்கம் போய் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்ய ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஆர்டர் எடுத்தவங்களெல்லாம் அதை முடித்து கொடுக்கறதுக்காக தீவிரமாக வேலை செய்தாங்க. அந்த பகுதியில் இருக்க வணிக கடைகள் எல்லாவற்றிலும் பொருட்களை ஏற்றுவதும் இறக்குவதுமாக பிஸியாக இருந்தாங்க. அந்த இடமே வாகன நெருக்கடியில் சிக்கி கொஞ்ச நேரம் தவிச்சு தான் நின்று போச்சு அப்படின்னு சொல்லணும். இதை பக்கத்தில் இருந்து பார்த்த எல்லா மக்களுமே, என்னடா இவ்வளவு பொருட்கள் வந்திருக்கு, தீபாவளிக்கு முன்பே பொருட்களை நம்ம வாங்கிட வேண்டும், இல்லைன்னா இது எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. ஜவுளி கடையிலும் சரி, நகை கடையிலும் சரி, குண்டூசி நுழையிறதுக்கு கூட இடமில்லாமல் கடையில் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருந்தது. போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் அந்த ஜவுளி கடைக்காரரும் நகை கடைக்காரரும் அந்த செல்வந்தரை மறந்தே போனார்கள். விடிஞ்சா தீபாவளி,
ஆனால் 11 மணி ஆகியும் கட்டுக்குள் அடங்காத வாடிக்கையாளர்களால் திணறிப் போனார்கள் அந்த ஜவுளி வியாபாரி. 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு செல்வந்தர் திருமணத்திற்கான ஜவுளிகள் கேட்டிருந்தது அப்போதுதான் அவங்க 2 பேர் மனசுலையும் நினைவுக்கே வந்தது. அவசர அவசரமாக கடையின் சூப்பர்வைசரை அழைத்து, செல்வந்தர் கேட்ட ஜவுளிகள் எல்லாம் ரெடியாகிட்டா அப்படின்னு கேட்டார். அவருக்கு தயார் செய்த அனைத்து ஜவுளிகளையும் மக்களே வாங்கி போய்விட்டாங்க, மறுபடியும் ஆர்டர் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கடையின் சூப்பர்வைசர் சொன்னார். இதை கேட்டோன்னே, மறுபடியும் ஆர்டர் செய்யணுமா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அந்த ஜவுளி வியாபாரி உடனே அந்த செல்வந்தரோட ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு யோசிக்கும் பொழுது தான் அவர்கிட்ட ஃபோன் நம்பர், முகவரின்னு எதுவுமே நம்ம வாங்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகைக்கடற்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவரும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நானும் வாங்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு. தீபாவளியும் முடிந்தது. தீபாவளி முடிந்தும் 3 மாதங்கள் ஆகியும் அந்த செல்வந்தர் அந்த கடைக்கு வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. ஆனால் அந்த பகுதி எப்போதுமே மக்கள் கூட்டம் கொண்ட ஏரியாவாகவே மாறி இருந்தது. தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் அலை அலையாக வந்து கொண்டே இருந்ததால் அந்த செல்வந்தரை தேடும் முயற்சியை 2 பேருமே கைவிட்டே விட்டனர். ஒருவேளை வந்திருந்தது கடவுளாக இருக்குமோ அப்படின்னு 2 பேர் மனசுலையும் ஒரு கேள்வி எழுந்தது. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா, நம்பிக்கை எந்த திசையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் வரலாம். நம்மளுடைய மனக்கதவையும் மன ஜன்னலையும் திறந்து வைத்திருப்பதே மிகவும் அவசியமான ஒன்று. எப்பொழுதுமே மனதில் நம்பிக்கையில்லா தன்மையோடு இருக்கவே கூடாது. அப்படி நம்ம இருந்தா கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கான நம்பிக்கை நம் மனதில் வரும். நிச்சயமாக அதை இறைவன் அனுப்பி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அப்படியே வருவது அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள் என் கண்மணியே. ஆம் குழந்தையே, ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு கலங்க வைத்து கொண்டே இருக்காதே. அதையே நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய இப்பொழுது செயல்களில் கவனத்தை சிதறடித்து விடாதே. உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டது, உன்னை நெருங்கிவிட்டது. இந்த தருணம் நீ கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியம். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உனக்கு வலியை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் நான் புகட்டப் போகிறேன். இனிதான் என்னுடைய பதில் ஆரம்பமாகும். ஆம், இதுவேதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அதிசய வாக்கு, அருள் வாக்கும் கூட. எப்படியாப்பட்ட சிக்கலில் நீ தவித்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை மிக சாதுரியமாக வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். பயம், கோபம், விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல், உன் மனதை சூழ்ந்து கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டிய தருணம், சரியான தருணம் இதுதான். இதில் அனைத்துமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எனவே அதை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள். தோல்வி ஏற்பட்டுவிட்டதே, தோல்வி மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலைப்படாதே. நிச்சயமாக வெற்றியை உன் வசம் ஆக்குவேன் உன் சாய் தேவா. ஏமாந்து விட்டோமே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மனக்கவலையால் உன்னுடைய முகம் கவலையில் சூழ்ந்து இருக்கிறது. கண்கள் மூடினால் கூட நித்திரை வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரை தான் நம்புவது என்ற உன்னுடைய குழப்பமும் மன போராட்டமும் எனக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே. உன்னை அள வைத்தவர்களின் உண்மையான முகத்தை உன் கண்களுக்கு முன்பாக நான் தெரிய வைத்தேன். ஏமாந்து விட்டோமே, நம்பிக்கையாக இருந்தவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்ற உன்னுடைய மன குழப்பம்தான் உன் மன வேதனைக்கு காரணமாக இருக்கிறது.
நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இது இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய மிக சரியான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவனத்தை சிதறடித்து விடாதே உன் மனப் போராட்டத்தினால். நான் கூறுவது சரிதானே? யார் ஒருவர் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் அவர்களது கணக்கில் அது வரவு வைத்துப்பட்டுவிடும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கணக்கு சரியாக அவரவர் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அவரவர் செய்வது நல்லதாகவோ இருக்கட்டும் தீயதாகவோ இருக்கட்டும், பாவமாகவும் புண்ணியமாகவும் அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்படும். அவர்கள் செய்த பாவமாகவும் இருக்கட்டும், மற்றவர்கள் செய்த புண்ணியமாகவும் இருக்கட்டும், மீண்டும் அவர்களிடமே வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எல்லாமே அவரவர் செய்த அனைத்துமே அவரிடத்தில் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும் சமயத்தில் எல்லாம் அவர்களிடத்தில் செய்தவர்களிடத்தில் வந்தேதான் தீரும். கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளெல்லாம் அவரவரை மூழ்கடிக்கவே செய்யும். அந்த கர்ம வினையை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பல பேர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணரவும் செய்வார்கள், உணரவும் உணர்வார்கள். தானே செய்த பாவங்களில் தானே திரும்பி வரும் பொழுது அதனால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராட்டமான சூழ்நிலையில் திக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்து மீண்டும் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் புதிதாக பதியும். அப்படித்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்கும் உன் மன வேதனையை கெடுத்தவர்களுக்கும் தண்டனை கூடிய விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இரு. கவனமாக இருக்க வேண்டிய தருணம், மிக முக்கியமான தருணம் இது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்துவை. உன் வாழ்க்கையை விட்டுவிட நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வு வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? மனக்குழப்பமடையாமல் வேதனைப்படாமல் இதுவரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், இனி வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக பொறுமையாக உன் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடியை எடுத்துவை. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாக மாற்றும்படி நான் வழிவகை செய்வேன். எது நடந்தாலும் கவனமாக இரு, நிதானத்தை சிதறித்து விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நடக்கவிருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும்.
என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். சாயி நாமத்தை எப்பொழுதுமே மனதார் ஜெபித்துக் கொண்டே இரு. சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை துன்பம் என்ற வாக்கை முழு மனதாக நம்பு. யார் ஒருவர் என்னுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் யார் சாயிநாதருடைய கதைகளை மற்றவர்களுக்கு முழு ஆத்மார்த்தமான உணர்வோடு சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும்.